எவ்ரிவான், நான் மித்தார்னி CHSS மடுவின்கரை ஸ்கூல்லேருந்து வரேன். நார்மலாக வேக்யூம் அப்படின்னு சொன்னாலே கார்பெட்ஸ் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய வேக்யூம் கிளீனர் மாதிரியான மிஷின்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் ஆனால் மெடிக்கல் லைஃப்பில் வேக்யூமை ஒரு முக்கியமான கீ டூலாக யூஸ் பண்ணி பெரிய பெரிய காயங்களை குணப்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வூண்ட், அதாவது ஒரு காயம் அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரேக் ஆர் கட்டை தான் ஒரு வூண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இது சீக்கிரமாகவே ஹீல் ஆகிடும். பட் இது டீப்பாகவோ இன்ஃபெக்டடாகவோ இருந்துச்சு அப்படின்னா இது ஹீல் ஆகிறதுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த வூண்ட் வந்து நார்மலாக நம்ம பாடிக்கு வரும்போது எப்படி அது நேச்சுரலாக ஹீல் பண்ணுது தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த வூண்டுக்கு பிளட் செல்ஸையோ ப்ரோட்டீன்ஸையும் அனுப்பி அங்கே ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணும். இதை ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்டு அங்கே ஒயிட் பிளட் செல்ஸை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸையும் டெட் டிஷ்யூஸையும் க்ளீனப் பண்ணும். இதை இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் அங்கே அந்த டிஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேட் ஆக ஆரம்பித்து அந்த வூண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் அந்த வூண்ட் மொத்தமாக க்ளோஸ் ஆகி அந்த வூண்ட் டஃப்பாகவும் ஸ்மூத்தாகவும் மாறிடும். இதை ரீமாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வூண்ட் எல்லாமே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இது சீக்கிரமாகவே ஹீல் ஆகிடும். பட் ஆனால் இது டீப்பாகவோ இன்ஃபெக்டடாகவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகும். நம்ம பாடி நிறைய சேலஞ்சஸை மேற்கொள்ளும். ஸோ நம்ம அந்த வூண்ட் டீப்பாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமாங்க? ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிட்னால அங்கே ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்வெல்லிங் அந்த எட்ஜஸை புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருசாகிக்கிட்டே போகும். இதனால் அந்த வூண்ட் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் பாக்டீரியாஸும் ஜெர்ம்ஸும் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கும். இதனால் இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்வெல்லிங் அங்கே இருக்கக்கூடிய டைனி பிளட் வெசல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணுறனால அங்கே பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸை வேக்யூம் எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வேக்யூம்னா என்ன? வேக்யூம் அப்படின்றது லாட்டின் வேர்ட் வேக்கஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. வேக்கஸ் அப்படின்னா வேக்கண்ட் ஆர் வாய்ட், அதாவது எம்டி. இப்போது நம்ம வேக்யூம் அப்படின்னா எந்த ஒரு ரீஜியனில் லெஸ் ஏரோ பார்ட்டிகிள்ஸோ இருக்கோ அந்த ரீஜியனை தான் நம்ம வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் இந்த ரீஜியனில் வேக்யூம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அட்மாஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்ட்டிகிள்ஸும் ஏர் மாலிகுல்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரீஜியன்லையுமே ப்ரெஷர் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகிள்ஸும் அந்த மேட்டரும் தான் காரணமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாமே கம்மியாக இருக்கனால இங்கே ப்ரெஷருமே கம்மியாக இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வேக்யூம் ரீஜியனில் இந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இப்போ ஜூஸ் ஸ்ட்ரா மூலியமாக குடிக்கிறோம்ல, அப்படி குடிக்கும்போது ஜென்ட்லாக சக் பண்ணோன்னா அங்கே லெஸ் ஏர் பார்ட்டிகிள்ஸ் தான் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அங்கே ஒரு வீக் வேக்யூம் க்ரியேட் ஆகும். இதுவே நம்ம ஸ்ட்ராங்காக சக் பண்ணோன்னா அங்கேருந்து இன்னும் மோர் ஏர் பார்ட்டிகிள்ஸ் ரிமூவ் ஆகும். அப்போது அங்கே ஒரு ஸ்ட்ராங் வேக்யூம் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஏர் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வேக்யூமோட ப்ரெஷர் இருக்கும். ஸோ எய்தர் வேக்யூம் வீக்காகவும் இருக்கலாம், ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி வேக்யூமை 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று லோ வேக்யூம். லோ வேக்யூம் சிம்பிளாகவும் சேஃபாகவும் இருக்கனால இதை டெய்லி லைஃப் அப்ளிகேஷன், அதாவது வேக்யூம் கிளீனர், ஃபுட் பேக்கிங் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதுவே மீடியம் வேக்யூம் லோவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை மெடிக்கல் அப்ளிகேஷன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹை வேக்யூம் இதை இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்லேயும் லேபில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹை வேக்யூம் இதை ஸ்பேஸ் ரிசர்ச்லேயும் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷனில் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் அப்ளிகேஷன் தான் வேக்யூம் அசிஸ்டட் க்ளோஷர். ஸோ வேக்யூம் அசிஸ்டட் க்ளோஷர்னா என்ன? இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சப்போஸ் இதான் அந்த வூண்ட் அப்படின்னா இந்த வூண்டில் இருக்கக்கூடிய
இந்த ஊண்டு மேலே ஒரு ஃபோம் பேட் ஒன்று பிளேஸ் பண்ணி அது மேலே ஒரு ஏர்டைட் டிரான்ஸ்பரண்ட் ஃபில்மை பிளேஸ் பண்ணி அதில் ஒரு சின்ன ஹோல் மேக் பண்ணி அது மூலயமா ஒரு டியூபையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பம்பில் 75லேருந்து 125 mmHg வர நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணி அந்த எட்ஜஸை புல் பண்ணி அந்த எட்ஜஸ் சீக்கிரமாக வந்து க்ளோஸ் ஆகி அந்த ஊன் சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் VSC தெரப்பி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸையும் பேத்தஜன்ஸையுமே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஊன் நம்ம இந்த VSC பண்ணதுக்கப்புறம் இந்த ஊன் பார்க்க இப்படி தான் க்ளீனாக இருக்கும். ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது இது 2 times ஃபாஸ்டராக ஹீல் ஆகும். இது இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணி அது இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். இதில் ஃபியூவர் ட்ரெஸ்ஸிங் சேஞ்சஸ் தான் இருக்கும். இதனால் இது நர்சஸ்க்கு ஈஸியாகவும் பேஷண்ட்டுக்கு பெட்டர் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். எல்லா ஊன்ஸுக்குமே நம்ம VSC தெரப்பி யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியாது. சில டைப் ஆஃப் ஊண்டுக்கு தான் நம்ம VSC யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஊன்ஸ். நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஊண்டில் எக்ஸஸ் ஃப்ளூயிட் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த VSC தெரப்பி யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அந்த ஊண்ட் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டீப் ஆர் ஓப்பன் ஊன்ஸில் அதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப வைடாகவும் பெருசாகவும் இருக்கும். இதனால் நார்மல் பேண்டேஜஸை வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ VSC தெரப்பி யூஸ் பண்ணி அதோட எட்ஜஸை புல் பண்ணி சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபெக்டட் ஊன்ஸில் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அதில் பாக்டீரியா வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணி அந்த ஊன் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு இந்த VSC தெரப்பி ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ். இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸில் ஸ்வெல்லிங் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் அங்கே பிளட் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் இந்த VSC தெரப்பி யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது அந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணி பிளட் ஃப்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஊண்ட் வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பர்ன் வூண்ட்ஸில் நம்ம ஸ்கின் மேலே ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷனில் அதை குறைச்சி அந்த டிஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக ரீஜெனரேட் ஆகிறதுக்கு VSC தெரப்பி ஹெல்ப் பண்ணும். அண்ட் சுருக்கமாக சொல்லணும்னா VSC தெரப்பியில் எக்ஸஸ் ஃப்ளூயிடை அந்த ஊண்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணி அங்கே பிளட் ஃப்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி அந்த டிஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக ரீஜெனரேட் ஆக ஹெல்ப் பண்ணி அந்த ஊண்டோட எட்ஜஸ் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு VSC தெரப்பி நம்மளோட பாடிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ VSC தெரப்பி அப்படின்றது ஒரு சுப்பீரியரான தெரப்பி. ஏன்னா இது ரொம்ப டீப்பான ஊன்ஸையும் ரொம்ப ஓப்பனான ஊன்ஸையும் சீக்கிரமாக ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ சயின்ஸையும் மெடிசினையும் ஒன்றா சேர்க்கறது மூலயமா நம்மளால் ஹீலிங்கை பெட்டராக மாற்ற முடியுது. அண்ட் வேக்யூம் மாதிரியான சிம்பிள் ஐடியாஸ் இந்த மாதிரியான டீப் ஊன்ஸை சீக்கிரமாக ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெக்னாலஜி வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை ஈஸியராகவும் சேஃபாகவும் மாற்றுது. ஸோ இந்த டீச் டு லேர்ன் ப்ரோக்ராமில் என்னோட மென்டார்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண லின்சி அக்காக்கோ தீபக் அண்ணாக்கோ ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த லாஸ்ட் 6 months-ஆக நான் என்னோட மென்டார்ஸோடு சேர்த்து என்னோட சாட்டர்டேஸை ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க எனக்கு பண்ண சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்னால இந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்னால் பேச முடிஞ்சுது. ஸோ என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணி எனக்கு என்னோட கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸையோ ப்ரெசன்டிங் ஸ்கில்ஸையோ இம்ப்ரூவ் ஆக வச்சிருக்கு. ஸோ இந்த சான்ஸை கொடுத்த IIT மெட்ராஸ்க்கு ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங்.